ஹலோ ஃபியூச்சர் மெடிக்கோஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டாக்டர் நீட் தமிழ். இன்னைக்கு மனித இனப்பெருக்கம், அதில் கேமெட்டோஜெனிசிஸ் ஃபீமேலுக்கு பார்த்துடலாமா? அது ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊ மீன்ஸ் எக், அந்த மாதிரி அர்த்தம். ஒரு முதிர்ச்சி அடைந்த பெண் கேமெட் உருவாக்கம் செயல்முறை அண்டச்செல் உருவாக்கம், இதுதான் ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்று அழைக்கப்படுகின்றது. இது விந்துச்செல் உருவாக்கத்தில் இருந்து குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபட்டது. ரொம்ப 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 வேறா இருக்கும், சரியா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் கருவளர்ச்சி காலகட்டத்தில் அண்ட செல் உருவாக்கம் தொடங்குகின்றது. இந்த நிலையில் ஒவ்வொரு சிசுவின் அண்டங்களிலும் 2 மில்லியன் கேமெட்டுகள் தாய் செல்கள் உருவாகின்றன. இந்த கேமெட் இருக்குல்ல, ஃபீமேலுக்குள்ள கேமெட் அது பிறக்க சொல்ல, அது வயிற்றுக்குள்ள இருக்க சொல்லியே இருக்கு. ஓகேவா? எத்தனை? 2 மில்லியன். ஓகேவா? வெயிட் 2 மில்லியன் கேமெட் அப்படியே வயிற்றுக்குள்ள இருந்தே இருக்கு. அண்ட் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அண்டங்கள் புதுசா அண்டத்தாய் செல் தோன்றதே கிடையாது. ஓகேவா? அண்ட் இந்த செல் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ பர்த் ஃபேஸ், அதாவது குழந்தையா இருக்க சொல்லியே ப்ரோஃபேஸ் 1ஓட அந்த செல் நிறுத்திடும். ஏன்னா ப்ரோஃபேஸ் 1ஓட அந்த செல் நிறுத்திடும். இந்த மாதிரி பிரியறதுக்கு இருக்கும். கரெக்டாக அப்படி வந்தோடனே அந்த ப்ரோஃபேஸ் 1 அப்படிங்கிற மாதிரி பிரியறதுக்கு நிறுத்திடும். செல் டிவிஷன் அண்ட் செல் சைக்கிள் படிச்சிருந்தா தெரியும் ப்ரோஃபேஸ் 1 அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? அண்ட் அதுலேயே நின்றும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பச்சு முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இது ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரோஃபேஸ் 1 ஆஸ்டான்ஸ்ல அதுல இருந்து வெளியிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர்றது தான். ஓகேவா? இது என்ன, அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை விட ரொம்ப ரொம்ப மாறுபட்டதா இருக்கா? நெக்ஸ்ட், இச்செல்கள் இந்த நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. பின்னர் ஒரு முதல் நிலை அண்ட செல்களின் ஓரடுக்கு கிரானுலோசா செல்களால் மூடப்பட்டு முதல் நிலையில் நுண்ப செல்களாக பிரைமரி ஃபாலிக்யூல்ஸ் மாறுகின்றன. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் அண்டகம்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்படி சுத்தி இப்படி இருக்கா, இது பேர் கிரானுலோசா லேயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ஓவம், அதாவது அண்டகம் எப்படி இதாகுது அப்படின்னா, இது முதன்மை ஃபாலிக்குல். அண்ட் ரெண்டாவது இரண்டாம் நிலை ஃபாலிக்குல். அதுக்கப்புறம் மூன்றாம் நிலை ஃபாலிக்குல். இது ஆண்ட்ரம் அப்படிங்கிற ஒரு இது ஷோ பண்ணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் தான் கிராஃபியன் ஃபாலிக்குல் வரும். இந்த கிராஃபியன் ஃபாலிக்குல் இருக்குல்ல, இது என்ன இது பண்ணும் அப்படின்னா, ஓவம் இருக்குல்ல, அதாவது அண்டகத்தை வெளியே விட்டுட்டு, இந்த கிராஃபியன் ஃபாலிக்குல் அப்படியே தான் இருக்கும். இந்த அண்டகத்தை வெளியே விட்டதுனால அது ரொம்ப ஒரு மாதிரியா சுருங்கி போய் இருக்கும்ல, அந்த சுருங்கி போய் இருக்கிறது தான் கார்பஸ் லூட்டியம்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்மளுக்கு புண்ணு பட்டாலாம் எப்படி வந்து அந்த தழும்பு இருக்கு, அதே மாதிரி இந்த ஸ்கார்பஸ் லுட்டியம் தான் வந்து அந்த ஓவம் வந்து வெளியே போனதுக்காண்டி தழும்பு. ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட் தான் வர, நான் இப்பவே சொல்லிட்டேன். இச்செல்கள் இந்த நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன, பின்னர் ஒரு முதல் நிலையிலும் நிலை நுண்ப செல்களாக மாறுகின்றன. ஓகே. பிறப்புக்கும் பூப்பெயர்தலுக்கும் இடையே காலத்து அதிக எண்ணிக்கையில் உள்ள நுண்பை செல்கள், அதாவது ஃபாலிகுல்ஸ், சிதைந்து மறைகின்றன. எவ்வளவுக்கு வந்து அந்த பியூபர்ட்டி அப்போ வந்து இதாகும் அப்படின்னா 60 to 80,000. பறகுகள் எவ்வளோ இருந்துச்சு? 2 million இருந்துச்சு. இப்போ 60 to 80,000 தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் வந்து எப்படி முதல் நுண்பை செல் மட்டுமே வந்து ஒரு அண்டத்திலும் வந்து எஞ்சி இருக்கும். இப்போ வந்து இந்த நம்ம வந்து 2 இதாக பிரியும். இப்போ வந்து பிரைமரி ஒன்று இருக்கு, இது 2ஆ பிரிஞ்சு இது ஒன்று இருக்கு, செகண்டரியாக மாறும், அதாவது 2ஆம் நிலையாக மாறும். அதுக்கப்புறம் இது 2ஆ பிரியும், இது 2ஆ பிரியும், அந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வரும்ல. பிரிஞ்சுக்கிட்டே வர சொல்லி இது ஒன்று மட்டும்தான் நல்லா இருக்கு, இன்னொன்று வந்து மெச்சூர் ஆகி அது வந்து டீக்ரேட் ஆயிரும். அது மாதிரி ஒன்று மட்டும்தான் இருக்கும், இன்னொன்று மெச்சூர் ஆகி டீக்ரேட் ஆயிரும். ஓகேவா? அதான் வந்து சொல்றாங்க. அண்ட் வந்து முதல் நிலை நுண்ம செல்களை சுற்றி பல அடுக்குகள் கிரானியுலோசா நுண்பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து அந்த தோன்றிய தீக்கா வந்து அப்படியே அடுக்கு மாதிரி வந்து இருக்கு. சரியா? அண்ட் இரண்டாம் நிலை வந்து நுண்பை வந்து அதுக்கப்புறம் தான் உருவாகுது. சுற்றி இருக்கிறது ஆண்ட்ரம். நெக்ஸ்ட், தீக்கா அடுக்கு. வெளிப்புற தீக்கா மற்றும் உள்புற தீக்கா என்று 2 அடுக்குகள் தன்மை வந்து இருக்கு. இந்த நிலையில் மூன்றாம் நிலை நுண்பை செல்லின் உள்ளே முதல் நிலை அண்ட செல்கள் வளர்ந்து மியோசிஸ் பகுப்பு 1 நிறைவு செய்யப்பட்டுள்ளது என்பதை உங்கள் கவனத்திற்கு வைத்துக் கொள்வது அவசியம் ஆகும். இதில் சிம்பிளா சொல்லித்தரேன். இப்போ ஊகோனியா இருக்கு, இது எத்தனை? 2m. சரியா? இது மைட்டாசிஸ் பகுப்பு முறை மூலமா இதா 2ஆ பிரிக்கப்படுது. ஓகேவா? அண்ட் மறுபடியும் இந்த முதலாம் நிலை அண்டை இது இருக்குல்ல, இது தாய் செல் இருக்குல்ல, இது 2ஆ பிரியுது. இது 2ஆ பிரிஞ்சா வந்து இல்ல ஆமா, இது வந்து 2ஆ வந்து பிரியாது. இது வந்து இது மட்டும்தான் வந்து இருக்கும், முதலாம் நிலை மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆயிடும். என்ன பண்ணும்? அரெஸ்ட் பண்ணிடும். சின்ன பிள்ளையோட நீ கூப்பிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ணிடும். எதோட? ஃபீட்டல் லைஃபோட. இதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறான். பியூபர்ட்டி அட்டன் பண்ண சொல்ல இந்த அரெஸ்டான பிரைமரி இது வந்து மறுபடியும் வரும். வந்துட்டு இருங்கடா என் ஆட்டத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இது மறுபடியும் 2ஆ பிரியும். இது பெருசாகவும் இது குட்டி பையனாகவும் பெற்றுருவாங்க. சரி, இது எதுக்கு இப்படி குட்டி பையனா இருக்கு அப்படின்னு கேட்டால் இதுதான் வந்து போலார் பாடியாம். இவன் எல்லா சமயத்திலும் இப்படி அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இப்போ சில நேரத்துக்கு போலார் பாடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நல்லா பெருசாக ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி ஆயிடும்ல. ஸோ அது வந்து விரும்ப மாட்டாங்க யாருமே. சரிங்களா? நெக்ஸ்ட், முதல் நிலை அண்ட செல்லின் பிரைமரி ஊசைட் ஊட்டச்சத்து நிறைந்த சைட்டோபிளாசத்தின் பெரும் பகுதியை 2 நிலை அண்ட செல் செகண்டரி ஊசைட் தக்க வைத்துக் கொள்கின்றது. இதற்கு
தன்னை இதற்கு ஏதாவது நன்மை உண்டா என்பதை பற்றி உங்கள் யோசிக்க முடியுமா? அதான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ரெண்டுமே பிரிஞ்சு இது இதாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப இதாயிரும்ல. அதனால முதல் மியாசிஸ் வெகுபாகு மூலம் பிறந்த முதல் துருவ உறுப்பு மேலும் உடைக்கிறது அல்லது சிதைவும் மேலதான் என்னமோ தெரியல. தற்போது இது நிலை குறித்து உறுதியா தெரியவில்லை. மூன்றாம் நிலை நுண்பை செல்கள், டெர்சரி ஃபாலிக்கல், முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் சொல்லுவோம். கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் வந்து முயற்சி நுண்பை வந்து செல், ஓகேவா, அண்ட் வந்து அது உருவாக்குது. இரண்டாம் நிலை அண்ட செல் இருக்குல்ல, இதை சுத்தி வந்து இந்த மாதிரி சோனா பெலிசுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு லேயர் வந்து இருக்கும். இந்த சோனா பெலிசுடா லேயர் வந்து புதுசா வந்து சங்கமிக்குது. அண்ட் வந்து அண்டம் விடாவிட்டால் அல்லது கருமுட்டை அண்டம் விடுபட்டால் அல்லது கருமுட்டை வெளிப்படுத்துதல் ஓவல்யூஷன் என்ற செயலை கிராஃபியன் ஃபாலிக்குள் சிதைவுற்ற அண்டங்களாக இருந்து இரண்டாம் நிலை விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்ட செல்லின் உருவாக்கம் இடையிலே முக்கியமான வேறுபாட்டுகள் நீங்கள் காண முடியலாம். இந்த செல் யார்? அவ்வளவுதான். இது ஃபுல்லாவே ஊஜெனிசிஸ் தான். ஊஜெனிசிஸ் வந்து இதோட முடிஞ்சது. 10 நிமிஷம் தான் எடுத்திருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள். நான் இதை நாளைக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணுறேன். செம்ம டயர்டாக இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்துடலாமா? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மீன்ஸ் மாதவிடாய் சுழற்சி. பெண் விலங்குகளில் ஃபீமேல் பிரைமேட்ஸ் நிகழும் இனப்பெருக்க சுழற்சி. எக்ஸாம்பிள் குரங்குகள், மனித குரங்குகள் மற்றும் குரங்கு மாதவிடாய் சுழற்சி என்று அழைக்கப்படுகின்றது. முதல் மாதவிடாய் சுழற்சி பூப்பெயர்ந்து இருந்து துவங்கும். இது பூப்படைதல் மெனார்ச் என்று அழைக்கப்படுகின்றது. மனித பெண்களில் மாதவிடாய் சுழற்சி சுமார் 29 or 28 நாட்களுக்கு ஒரு தடவை வந்து வரும். சரியா? மேலும் மாதவிடாய்க்கு அடுத்தது இடைக்காலத்துல நிகழும் சுழற்சி தான் மாதவிடாய் சுழற்சின்னு சொல்றாங்க. இப்போ பெண்கள், அதாவது குரங்களா இருக்கட்டும், மனித குரங்குகளா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபீமேல் பிரைமேட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சி வரும். அதே மாதிரி ஹியூமன்ஸுக்கும் இருக்கு. இது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னா 29 or 28 நாளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சி நடந்து இந்த மாதிரி இதாகும். ஒரு மாதவிடாய் சுழற்சி நிகழ்விலும் ஒரு அண்டம் அல்லது அண்டச்செல் அண்டம் விடுபடுதல் வெளியிடுகிறது. இப்போ ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். இப்போ ஒண்ணா இதாகும் அப்படின்ட்டு. அது மெச்சூர் ஆகி அப்படியே ஒண்ணா வரும். அந்த நடக்கிற ப்ராசஸ்க்கு பேரு அண்டம் விடுபடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி அந்த அண்டம் வருது, அண்டம் விடுபடுதல். மாதவிடாய் சுழற்சியானது மாதவிடாய் நிலையில் தொடங்குகின்றது. அதாவது மாதவிடாய் நிலையிலிருந்து அப்படியே வரிசையா தொடங்கும். இது மாதவிடாயின் போது 3 to 5 நாள் வரை இருக்கும். இப்போ சில பேர்த்துக்கு 15 days 20 days அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்குலாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி இதாகும். சரியா? ஸோ சீக்கிரம் டாக்டர்கிட்ட பார்க்கறது நல்லது. அண்ட் கருப்பையின் உட்சுவரான எண்டோமெட்ரியம் மற்றும் அதனோடு இணைந்த இரத்த
குழாய் சிதைவதால் இந்த மாதவிடாய் போக்கு ஏற்படுகின்றது. இது கலவி கால்வாய் வழியாக வெளியேறும் திரவத்தை உருவாக்குகிறது. ஓகேவா? எனது எண்டோமெட்ரியல் அந்த இதுவும் வேற என்ன, வேற இன்னும் கொஞ்சம் பிளட் வெசல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து உடஞ்சி அப்படியே வந்து அந்த கலவி கால்வாய் மூலியமா வந்து அப்படியே வந்து வெளியாகிறது ஒரு திரவம் போல அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த இது நடக்காம இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதவிடாய் வந்து நடக்காம இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒருவேளை பிரெக்னெண்டா இருக்கலாம், அதாவது கருவுற்று இருக்கலாம். அவர் வந்து எதனா ஹார்மோனல் இம்பேலன்சிங்கா கூட இருக்கலாம். ஓகேவா? இருப்பினும் அதாவது அதான் சொல்றாங்க, மன அழுத்தம், மோசமான உடல் நிலைமை போன்ற காரணங்களாலும் இது வந்து ஏற்படும். அதாவது இந்த ஸ்டாப்பிங். ஓகேவா? இது வந்து வரிசையா நடந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். மாதவிடாய் நிலையை தொடர்ந்து ஃபாலிகுலார் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் பேரு ஃபாலிகுலார் ஃபேஸ், அதாவது பெருகு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபாலிகுலார் ஃபேஸ் ஒரு பாலிஃபெரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் இது வந்து வருது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நிலையில தான் முதல் நிலை நுண்பை செல் முதல் நிலை நுண்பை செல் வந்து முழுமையா வளர்ந்து முதிர்ச்சி அடையும். அந்த முதிர்ச்சி அடைந்த பேரு தான் வந்து கிராஃபியன் நுண்பை செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கிராஃபியன் நுண்பை செல்லாம் வந்து மாறிதான் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இது வந்து வரும், அதாவது ஓவல்யூஷன் நடக்கும். ஓகேவா? அதே நேரத்துல வந்து கருப்பை எண்டோமெட்ரியம் பழுக்கி பெருக்கி மீண்டும் உருவாகிறது. இப்போ வந்து ஒரு அந்த மாதவிடாய் பீரியட் வந்து முடிஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து 3 to 5 days மென்சஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் மறுபடியும் இந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். மறுபடியும் வளர ஆரம்பிச்சு 28ல இருந்து 29 நாள் வரை அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது உடஞ்சி இதாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது வந்து ரொம்ப வலி ஏற்படுற வந்து ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த இதுவே உடஞ்சி இதாகல, ஸோ ரொம்ப வலி ஏற்படும். ஓகேவா? அண்டம் மற்றும் கருப்பை ஏற்படும் இந்த மாற்றங்கள் பிட்யூட்டரி மற்றும் அண்டக ஹார்மோன்களின் அளவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் தூண்டப்படுகின்றன. என்னதெல்லாம் அது? பிட்யூட்டரியும் இந்த அண்டக ஹார்மோன் இருக்குல்ல, இது ரெண்டுமே சேர்ந்துதான் வந்து அப்படியே தூண்டி விடுது. நுண்பை நிலையில் நுண்பை செல்களை தூண்டும் ஹார்மோன் that is called FSH மற்றும் லியூடினைசிங் ஹார்மோன். இது ரெண்டையும் வந்து இனப்பெருக்க ஹார்மோன்கள் இருக்குல்ல, அது வந்து சுரக்குது அப்படியே. ஓகேவா? அப்படியே படிப்படியா வந்து அதிகரிக்கும். மேலும் நுண்பை செல்களின் வளர்ச்சியும் அதிலிருந்து சுரக்கும் ஈஸ்ட்ரோஜனின் அளவு அதிகரிக்கும். எது ஈஸ்ட்ரோஜன் சுரக்குது? நுண்பை செல். ஓகேவா? FSH சுரக்குது. மாதவிடாய் சுழற்சியின் மைய காலத்தில் சுமார் 14ஆம் நாள் LH மற்றும் FSH ஹார்மோன், அதாவது நுண்பை செல் வளர்ச்சி இது பண்ணும்ல, அதுவும் லூட்டினைசிங் ஹார்மோனு சேர்ந்துதான் வந்து அது அப்படியே ரொம்ப உச்சமா வந்து இருக்கு. 14th day. ஓகேவா? மாதவிடாய் சுழற்சி மைய நாளில் அதிக அளவு LH உற்பத்தி ஆகிறது. இது மைய நாள்ல வந்து LH வந்து அதிகமா உற்பத்தி ஆகுது. ஸோ இதை வந்து LH எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல LH சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இதன் காரணமாக முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை உடைந்து அண்ட அணு, அதாவது இரண்டாம் நிலை அண்டச்செல் சுவரின் வழியாக அண்டமானது வெளியேறுகிறது. எது? இந்த LH எழுச்சியின் போதுதான் வந்து இந்த கிராஃபியன் ஃபாலிகுல்ல இருந்து இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்.
இதுல இருந்து இந்த கிராஃபியன் ஃபாலிகுல் இருக்குல்ல, இது அப்படியே வெளியே வரும். சரியா? இது அப்படியே அந்த இது மட்டும் வெளியே வரும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து இந்த மாதிரி பூ மாதிரி இதாகும். இது பேரு கார்பஸ் லூட்டியம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகேவா? சரியா? இந்த மாதிரி வருது. அத அண்டம் விடுபடுதல்னு சொல்றாங்க. அண்டம் விடுபடுதலை தொடர்ந்து லியூட்டியல் நிலை அல்லது சுரப்பு நிலை வருது. எது? அந்த ஓவல்யூட்டரி ஃபேஸ், அதாவது அண்டம் விடுபட நிலையிலிருந்து அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து லூட்டியல் நிலை ஆர் சுரப்பு நிலை வருது. இந்த ஃபேஸ் தான் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. வரிசையா வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, எந்த ஃபேஸ் எப்போ வரும் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? லியூட்டினைசிங் நிலையில் மீதமுள்ள கிராஃபியன் நுண்பை ஒரு இடைக்கால நாளமில்லா சுரப்பியாக கார்பஸ் லூட்டியம் என்னும் அமைப்பாக மாறுகிறது. சொன்னேன்ல, அது வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த லூட்டியல் இது வந்து லூட்டியல் நிலையில எப்ப என்ன பண்ண, அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வெளியே போயிட்டு அந்த ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும், ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். அது அப்படியே இந்த மாதிரி கார்பஸ் லூட்டியமா மாறிடும். இந்த கார்பஸ் லூட்டியம் அதிக அளவிலாக, இது இந்த கார்பஸ் லூட்டியம் தான் என்னது, நாளமில்லா சுரப்பி. ஓகேவா? அதிக அளவிலான ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து அதிகமா என்ன, அந்த கார்பஸ் லூட்டியம், இந்த கிராஃபியன் ஃபாலிகுல் இருந்தவரை அவன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருந்தான். இப்ப இந்த கிராஃபியன் ஃபாலிகுலே இல்ல, போயிட்டான்ல. சோ அதான் வேலைய இந்த கார்பஸ் லூட்டியம்க்கு கொடுத்துட்டு போயிட்டான். அதனால இந்த கார்பஸ் லூட்டியம் பையன் வந்து இந்த மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரானை சுரக்கிறான். இது எண்டோமெட்ரியத்தை பராமரிக்க மிகவும் அவசியம் ஆகும். எது? ப்ரொஜெஸ்ட்ரோன். ஓகேவா? வாயில வர மாட்டேன். ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்து என்னது, எண்டோமெட்ரியமோட லைனிங்க பராமரிக்கிறது உதவுது. கருவுற்ற அண்ட பதித்தல் மற்றும் கர்ப்ப காலத்தில் பிற நிகழ்வுகளை இத்தகைய எண்டோமெட்ரியம் மிகவும் அவசியமாகும். இப்ப இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் எப்படி இருக்கு? ஓகேவா? இப்போ ஒரு ஃபீமேல் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஜைகோட் இருக்கும், கரு இருக்கும். இந்த கரு போய் அந்த எண்டோமெட்ரியம் இதுலதான் வந்து போய் பதியும். சரிங்களா? ஏன்னா எண்டோமெட்ரியம் இதுலதான் போய் வந்து பதியும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எண்டோமெட்ரியம் என்னது, அந்த மாதவிடாய் இதுக்கும் உதவுது. இந்த மாதிரி கரு வந்து போய் பதியறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதுதான் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியமுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் சுழற்சி அனைத்து நிகழ்வுகளும் நிறுத்தப்படும், மாதவிடாயும் நிறுத்தப்படும். ஆமா தானே? கருவுறுதல் நிகழாகாவிட்டால் கார்பஸ் லூட்டியம் முற்றிலுமாக சிதைவடைகிறது. இப்ப வந்து பாப்பா வந்துட்டான் அப்படின்னா என்ன ஆகும், ஃபுல்லாவே சரி இப்ப எதுக்கு நம்மளுக்கு என்ன வேலை, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நம்ம உற்பத்தி பண்ணி ஒரு வேலையும் இல்லை, அதான் நியூ கமர் ஒன்று வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே செத்து போயிடுவான். ஓகேவா? இது எண்டோமெட்ரியத்தின் சிதைவை ஏற்படுத்தி மாதவிடாய்க்கு வழிவகுக்கிறது. எது? இந்த கார்பஸ் லூட்டியம் பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி. இப்போ வந்து இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து இருந்துச்சு அப்படின்னா எண்டோமெட்ரியம் லைனிங்கை இது பண்ணி என்ன ஆகும், அது மறுபடியும் பாப்பா வராம தடுத்துரும். ஸோ இந்த கார்பஸ் லூட்டியம் அழிவதே ரொம்ப நல்லதுன்ட்டு அவன் அழிஞ்சு போயிடுவான். ஓகேவா? இந்த அறிகுறி ஒரு புதிய மாதவிடாய் சுழற்சி தொடக்கத்தை குறிக்கின்றது. மனிதர்களில் மாதவிடாய் சுழற்சி சுமார் 50 வயதில் நிறுத்தப்படும் இறுதி மாதவிடாய் என அழைக்கப்படுவர். மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் சுழற்சி என்பது சாதாரணமான இனப்பெருக்க நிலையில் ஒரு குறியீடு, that is called indicator. மேலும் இது பூப்படைதல் மெனார்ச் மற்றும் இறுதி மாதவிடாய் அதாவது மெனோபாஸ் இடையில் காணப்படும் நீட்சியாக கருதப்படுகின்றது. ஓகேவா? அவ்வளவுதான். இது என்னதுக்கு,
இது வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து என்ன இந்த மாதவிடாய். இது வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ், நாட் ஃபார் மேல்ஸ். இது வந்து மேல்ஸுக்கு வந்து எதனா ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி இதாகும்னு சொல்லுவாங்க, ப்ளீடிங் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், மாதவிடாய் சுகாதாரம் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன். மாதவிடாய் காலத்தில் போது சுகாதாரமாக மற்றும் நலத்துணாக பராமரிப்பது மிகவும் அவசியமாகும். அதாவது சானிடைசேஷன், குளித்து விட்டு ஒழுங்கான முறையில் உங்களை நீங்களே சுத்தம் செய்வது, சானிடரி நாப்கின் அல்லது சுத்தமான வீட்டில் தயாரிக்கப்படும் பேக்கை பயன்படுத்துதல், இதெல்லாம் தெரியும்ல. ஸோ வந்து அவ்வளோவா வேண்டாம், எதுக்கும் வாசிச்சு காமிச்சிட்டேன்னு. தேவைக்கேற்ப ஒரு 4 to 5 மணி நேரத்துக்கு வீட்டது சானிடரி நாப்கின்களை அல்லது வீட்டுக்கு தயாரிக்கப்பட்ட பைகளை மாற்றுதல், பயன்படுத்திவிட்டு சானிடரி நாப்கின்களை அதனோடு சேர்த்து பயன்படுத்திய காகிதத்தை சேர்த்து அப்புறப்படுத்துவது, பயன்படுத்தப்பட்ட நாப்கின்களை கழிப்பறையில் வடிகால் குழாயில் அல்லது திறந்த பகுதியில் எறிய வேண்டாம். நாப்கின்களை பயன்படுத்திய பின் கைகளை சோப்பு போட்டு கழுவுதல் வேண்டும். எல்லாருமே பண்றதுதான். ஸோ வந்து நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட், கருவுறுதல் மற்றும் கரு பதித்தல், அதாவது ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். இன கலவையின் போது, தட் இஸ் கால்ட் காப்புலேஷன், ஆண்குறியின் மூலம் கலவை கால்வாய் அல்லது யோனி பகுதி இருக்கு, அதில் வந்து விந்து வந்து உள்ள போகிறது. தட் இஸ் கால் வந்து இன்செமினேஷன், அதாவது விந்தணு செலுத்துதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நகரும் திறனுடைய விந்துக்கள் வேகமாக நீந்தி என்ன பண்ணும், நீந்தும் கருப்பை கால்வாய் வழியாக சென்று கருப்பையில் நுழைந்து இறுதியில் ஃபெலோப்பியன் குழாயின் இஸ்துமஸ் மற்றும் அம்புலா சந்திப்பை அடைகிறது. ஓகேவா. நான் ஏற்கனவே சொன்னது ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன். இது இருந்துச்சுன்னா இந்த இதை டிக் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா. இது இருந்துச்சுன்னா இதை டிக் பண்ணிட்டு வாங்க. இது இல்லை அப்படின்னா ஆம்புலாவை மட்டும் டிக் பண்ணிட்டு வாங்க. தயவு செஞ்சு இஸ்துமஸை டிக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஓகேவா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியே நீந்தி அது கருப்பை கால்வாய்க்கு போகுது. அப்படியே அதுல இருந்து கருப்பைக்கு போகுது. கருப்பையில இருந்து ஃபெலோப்பியன் டியூப்ல போகுது. ஃபெலோப்பியன் டியூப்ல ஒரு பகுதி தான் என்னது, ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன். அந்த ஆம்புலரி இஸ்துமிக் சந்திப்புல போய் தான் வந்து என்ன ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது. சரியா. அண்டகத்தில் இருந்து வெளியாகும் அண்டமும் கூட ஆம்புலரி இஸ்துமிக் சந்திப்பில் கொண்ட செல்லப்படுகின்றது. இங்கு கருவுறுதல் நடக்கின்றது. இப்போ இதுதான் ஃபெலோப்பியன் டியூப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இதுதான் ஃபெலோப்பியன் டியூப். இதுதான் வந்து ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன். இப்போ இந்த ஓவம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அவன் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணவானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஓகேவா. வெயிட் பண்ணிட்டே இருக்க சொல்ல ஒரே ஒரு விந்தணு மட்டும் வருவான். வந்து இந்த மாதிரி ஃபர்டிலைஸ் பண்ணிடுவான். சரிங்களா. இதுதான் நடக்கும். இதுக்கப்புறம் இது எப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த எப்படி அந்த விந்தணு இதாகும் அப்படி சொல்லி நான் சொல்றேன். அண்டகம், அதாவது கருவுறா முட்டை மற்றும் விந்தணுக்கள் ஒரே நேரத்தில் ஆம்புலரி இஸ்துமிக் சந்திப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டால் மட்டுமே கருவுறுதல் நிகழும். புரியுதா. ஒரே நேரத்துல இருக்கணும். ஒரு மில்லி செகண்ட் கூட மாறாம ஒரே நேரத்துல இருக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும், கருவுறுதல் நடக்கும். எல்லா இன கலவையிலும் வந்து என்ன, கருவுறுதல் நடக்காது. ஓகேவா. கருவுறுதல் நடக்காது. அதாவது இந்த கரெக்டான டைம்ல இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிரெக்னன்ட் ஆவாங்க. ஓகேவா. இது அண்டத்துடன் ஒரு விந்தணு
இணையும் செயல்முறை கருவுறுதல் என அழைக்கப்படுகின்றது. கருவுறுதலின் போது ஒரு விந்தணு அண்டகத்தின் சோனா பெலிசிடா அடுக்க வந்து இப்போ வந்து சொல்லிட்டு நான் வாசிச்சு காமிக்கேன். இது உங்களோட ஓவம், ஓகேவா? இந்த ஓவத்தை சுத்தி ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் பேரு பெரிவிட்டலைன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து நான் அதை வாசிக்க சொல்லி தரேன், ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறமா சோனா பெலிசிடா அந்த லேயர் வந்து வரும். இந்த லேயர் சோனா பெலிசிடா. இதுக்கு மேல இன்னும் ஒரு லேயர் இருக்கும், அது பேரு தான் கொரோனா ரேடியேட்டா. நம்மளுக்கு வந்தா கொரோனா நினைச்சிடாதீங்க, இவன் பேரு கொரோனா ரேடியேட்டா, சரியா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ ஒரு விந்தணு வாரான், இந்த பைப்ல வாரான், ஓகேவா? இவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த கொரோனா ரேடியேட்டவை நொறுக்குவான். இது வந்து நொறுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேவா? இதை நொறுக்கிட்டானா அவன் தான் கிங்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நொறுக்குவான். நொறுக்குனதுக்கு அதுக்கப்புறம் சோனா பெலிசிடா அந்த லேயருக்கு வருவான். இந்த சோனா பெலிசிடாக்கு வந்து அவன் நொறுக்கிட்டான் அப்படின்னா அவன் பெரிய ஆளு தான். நொறுக்கிட்டான் அப்படின்னா என்ன ஆகும், இவன்கிட்ட இருக்கிற நியூக்ளியஸ் ஒன்று இருக்கும். இந்த நியூக்ளியஸ் வந்து இது கூட இந்த n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் கூட போய் ரெண்டுமே சேர்ந்து ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகிட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இது அப்படியே இதாகிட்டு டக் 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 டக்குன்னு அது அப்படியே லாக் ஆயிரும், ஃபுல்லாவே லாக் ஆயிரும். ஏன்னா டக் 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 டக்குன்னு எல்லாமே லாக் ஆயிரும். சுத்தி உள்ள ஸ்பெர்ம்லாம் வந்து அவனுக்கு வந்து இதாக முடியாது, விந்தணுலாம் வந்து போயிடும். ஏன்னா லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரயோஜனமே கிடையாது, ஒரு செகண்ட்லயே லாக் ஆயிரும். இந்த சோனா பெலிசிடால இருந்து அப்படியே வாட்டை போட்டு அதாவது பின் பண்ணி நியூக்ளியஸ் உள்ள போயிட்டான் அப்படின்னா லாக் பண்ணிடுவான். இதுக்கு மேல அவனை யாரும் இது பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது. அண்ட் வந்து வேற ஒரு ஸ்பெர்ம் வராது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, சரியா? இவ்வளவுதான். ஒரு ஓவமுக்கு ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் இதாகும். அப்புறம் எப்படிங்க ட்வின்ஸ்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்கல்ல, அதுக்கும் பதில் இருக்கு, நான் லாஸ்ட் சொல்றேன். சோனா பெலிசிடா அடுக்கை வந்தடைகின்றது, மேலும் கூடுதலான விந்துகள் நுழைவை தடுக்கும் வகையில் அதன் சவ்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் ஒரு விந்தணு மட்டுமே அண்டத்துடன் கருவுறுதலில் ஏற்படுத்த முடியும் என்பதை உறுதி செய்கிறது. அக்ரோசோமல் சுரப்பிகள் ஹையாலுரோனிடஸ் அதாவது விந்தணுக்கள் அண்டத்தின் சைட்டோபிளாசமை பெலிசிடா மற்றும் பிளாஸ்மா சவ்வு வழியாக நுழைந்து உதவுகின்றன. இது இரண்டாம் நிலை அண்ட செல்லின் குஞ்சல் பகுதியின் நிறைவை தூண்டுகின்றது. என்ன அப்படின்னா, இந்த சும்மாலாம் போய் நியூக்ளியஸ் இதாகாது, அதே மாதிரி சும்மாலாம் எவனுமே இது ஆக மாட்டான். அதுக்குன்னு டீக்ரேட் பண்ற ஒரு என்சைம் வந்து இருக்கும். அந்த நொதி பேர் வந்து அக்ரோசோம். அந்த கேப் மாதிரி இருக்குல்ல, அந்த அக்ரோசோம் வந்து நிறைய டைஜஸ்டிவ் என்சைம், அந்த என்சைம் இந்த என்சைம் அப்படின்ட்டு என்சைமை சுரப்பான்.
சொரந்து அந்த ஒன்னா உடைச்சிட்டு வர சொல்லதான் கடைசியில ஓவம் இருக்கும். அது கூட கருவுறுத முடியும். ரொம்ப கஷ்டம் பாத்தீங்களா. அதான் சொல்றாங்க. இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் மியாட்டிக் வகை இதாகுது. சரியா? என்ன மியாட்டிக் பிளவு நடக்க. இரண்டாவது மியாசிஸ் செல் பகுக்கும் சமமற்ற பகுப்பு. மேலும் இரண்டாவது துவார உறுப்பு அதாவது போலார் பாடி மற்றும் ஒரு ஒற்றமடிய அண்டத்தை உருவாக்குகின்றது. ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? ஒரு பிரைமரி இது இருக்கு, அது ரெண்டா பிரியும். பிரிஞ்சு ரெண்டா இருக்குமா? ரெண்டா இருந்துதான் ஃபர்ஸ்ட் ஃபீட்டல் ஸ்டேஜ் முடியும். அதாவது குழந்தையிலேயே நிறுத்தப்படும். அந்த நிறுத்தப்பட்டதுல இருந்து ஸ்டார்டிங் ஆகும். மறுபடியும் பிளவு ஏற்படும் மியாட்டிக் முறையில. அதாவது மிக்டாய். ஆமா, ரெண்டா பிரியும். ஒன்னு பெருசா இருப்பான், ஒன்னு குட்டியா இருப்பான். குட்டியா இருக்கிறவன் பேரு போலார் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துருவ உறுப்புன்னு சொல்லுவாங்க. முதல் துருவ உறுப்பு, ரெண்டாம் துருவ உறுப்புன்னு ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல் துருவ உறுப்பு இவனால ஒரு பிரயோஜனமே இல்லை. இதுக்கப்புறம் இவன் மெச்சூரா ஆக மாட்டேன், ஏன்னா ரொம்ப குட்டியா இருக்கான்ல, அதனால. இப்போ இந்த முதலாம் இது அதாவது பிரைமரி செல் இருக்குல்ல, இவன் ரெண்டா பிரிவான். கடைசியில இவன் தான் ஓவமா வருவான். இவன் குட்டி, இரண்டாம் துருவ உறுப்பு இருப்பான். இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா சில பெண்கள்ல என்ன நடக்கும்? இந்த துருவ உறுப்பே ஒரு ஓவமா இருக்கும். சில பெண்கள்ல, என்ன சொல்றத கேட்டுக்கோங்க, சில பெண்கள்ல துருவ உறுப்பே ஓவமா இருக்கும். ஓகேவா? அவங்கிட்ட ட்வின்ஸ் வருவாங்க. நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு வருவாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணு அந்த மாதிரி பிறப்பாங்க. ஓகேவா? இதுதான் ட்வின்ஸுக்கு காரணம். இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த ஓவம் இருக்கு. ஓவம் ஃபெலோப்பியன் டியூப் வழியா தான் யூட்ரஸ் இதாகி என்ட்ரோமெட்ரியலோட இதுல போய் பதிக்கும். அப்போ இப்படி உருண்டு வரச என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒண்ணு பிரிய வாய்ப்பு இருக்கு. இப்ப கன்ஜாயின்ட் ட்வின்ஸ், இந்த மாற்றான் படத்துல வருவாங்க தெரியுமா, சூர்யா, 2 சூர்யா, அவங்கள மாதிரி ஒட்டியும் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அவங்க ஒட்டி பிறந்ததுனால இந்த மாதிரி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கடைசி வரையே இருந்திருக்கும். ஓகேவா? ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல, இதுதான் மேட்டர். சொல்றது சொல்லிட்டேன். ஓகேவா? ஆனா இதுல கொஸ்டின் கேட்டா எழுதுங்க, அதனாலதான் சொல்றது. நெக்ஸ்ட், விரைவில் விந்தணுவின் ஒற்றை மடிய உட்கரு மற்றும் ஒற்றை மடிய அண்டமும் ஒன்றிணைந்து இரட்டை மடிய சைகோட் தோன்றுகின்றது. அதாவது கருமுட்டை. குழந்தையின் பாலினம் இந்த கட்டத்திலேயே முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை ஒருவர் நிகழ் வேண்டும். ஏன்னா கேர்ள்ஸ்ட, அதாவது ஃபீமேல்ஸ்ட XX குரோமோசோம் மட்டுமே இருக்கு. ஆண்கள்கிட்ட XY இருக்கு. ஆணோட ஸ்பெர்ம் தான் டிட்டர்மைன் பண்ணணும் அது பாயா கேர்ளா அப்படின்ட்டு. கேர்ள் ஃபீமேல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஸ்பெர்ம் தான் இருக்கும். அதாவது அவன் எக்ஸ் உள்ள குரோமோசோம் அந்த ஸ்பெர்ம் கொண்டு போனா எக்ஸ் வரும். அதாவது குழந்தை இவன் பெண் பிறப்பாங்க. இதே இது ஒய் குரோமோசோனை அப்படியே கொண்டு போனா அப்படின்னா ஆண் பிறப்பாங்க. சரியா? இதுதான் ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. 50-50% 2 பேர்த்துக்கு பங்கு இருக்கு. அதே மாதிரி இது வாசிச்சு பாருங்க. ஓகேவா? இது ஃபுல்லாவே வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். சொல்றது ஷார்ட்டா சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஃபாதரால மட்டும்தான் இந்த குழந்தையோட பாலினத்தை டிட்டர்மைன் பண்ண முடியும், பெண்களால கிடையாது. ஓகேவா? ஆனா இங்க இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க, பெண்களை தான் இது பண்றாங்க. நீ தான் இப்படி பெத்து கொடுக்கல, இதான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஸோ நம்ம ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி பேச வேண்டாம். ஓகேவா?
நெக்ஸ்ட், அண்டக்குழியில் உள்ள இஸ்துமஸ் வழியாக கருப்பை நோக்கி பிளவு முறையில் ஜைகோட்டிலிருந்து 2, 4, 8, 16 இந்த மாதிரி அப்படியே பிரியுது. இந்த மாதிரி எண்ணிக்கையில வந்து பிரியுது. இவைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருக்கோள செல்கள். ஏன்னா கருக்கோள செல்கள்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் பிளாஸ்டோமியஸ். கருக்கோள செல்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், 8ல இருந்து 16 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? 8ல இருந்து 16 கருமொரியுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? 8ல இருந்து 16 கருமொருளான்னு சொல்றாங்க. மொருளாவை தொடர்ந்து பிளவுபட்ட கருப்பையின் மேலும் நகரும் போது கருக்கோளமாக மாறுகிறது. அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு மாறுது. கருக்கோளமிருந்து உள்ள கருக்கோள செல்கள் வெளிப்புறத்தில் ஓரட்டுக்கினால் ஆன ட்ரோபோபிளாஸ்ட் அதை வந்து வச்சிருக்கு. ஏன்னா ஓரடக்கிலானால இந்த மாதிரி இருக்கும். இவன் பேரு ட்ரோபோபிளாஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், மேலும் ட்ரோபோபிளாஸ்டின் உட்பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கும் செல் திரள்கள் உள் அகச்சல் திரள்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் உள்ளகச்சல். தட் இஸ் கால்ட் இன்னர் செல் மாஸ். உள்ளகச்சல். வெளியே உள்ளது ட்ரோபோபிளாஸ்ட், இது பேர் உள் அகச்சல். ட்ரோபோபிளாஸ்ட் அடுக்கு பின்னர் எண்டோமெட்ரியத்துடன் இணைக்கப்படுகின்றது மற்றும் உள் அகவுச்சல் திரள்கள் வேறுபாடற்ற கருவாக மாறுகின்றது. அப்படியே வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி ஒரு கருவா மாறுது. இணைப்பிற்கு பிறகு கருப்பை செல்கள் விரைவாக பிரிந்து கருக்கோளத்தை முடிக்கின்றது. அவ்வளவுதான். இதன் விளைவாக கருப்பையின் எண்டோமெட்ரியத்தில் கருக்கோளம் உட்பொதிக்கப்படுகின்றது. அதாவது எப்படி சொல்ல, அப்படியே போய் இம்ப்ளான்ட் ஆகுது, பதியுது. இது கருப்பதித்தல் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இது கர்ப்பத்திற்கு வழிவகுக்கிறது. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் டாபிக். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் பிரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். இன்னொரு 2-3 டாபிக், 2 டாபிக்ஸ் தான் இருக்கு. அதை வந்து நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு நடத்தியிருக்கேன். வந்து இதுக்குள்ள டயக்ராம் நான் வந்து நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? ஃபுல்லாவே படிச்சிருங்க. அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிச்சிருங்க. ஓகேவா? அண்ட் ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நல்லாவே எக்ஸாம் எழுதுங்க. இந்த வாரம் வீக் டெஸ்ட். இன்னைக்கு Thursday. இன்னும் 2 days இருக்கு. நல்லா எழுது. ஓகேவா? பாய். அண்ட் எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. லைக் ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர் டாக்டர் நீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களோட ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். போற போக்கில் ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு போலாமே. ஓகேவா? ஓகே, பாய்.